ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாராதீங்க. போதும் அசதியா இருந்த நாட்கள். அசதியாராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அசதியாராதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. நமக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெபம் பண்றதுல ஜாக்கிரதையா இருக்கணும். துதிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கும்போது எத்தனையோ பாடுகள் அனுபவிச்சிருக்கோம், எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம், எத்தனையோ உபத்திரங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். இப்ப நம்ம அசதியாராம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருங்க. ஜெபம் பண்றதுல ஜாக்கிரதையா இருங்க. துதிக்கிறத ஜாக்கிரதையா இருங்க. தேவனை ஆராதிக்கல ஜாக்கிரதையா இருங்க. வேதத்தை வாசிக்கிறதுல ஜாக்கிரதையா இருங்க. தியானிக்கிறதுல ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இப்படிதான் இருக்க முடியும். அப்பதான் ஆண்டு ராஜ்யத்துக்கு போக முடியும். 2 பேரு வாயில இருந்தாங்க. ஒருத்தர் கைவிடப்பட்டாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள. ஏன்? ஒருத்தர் ஜாக்கிரதையா இருந்தாங்க, ஒருத்தர் கைவிடப்பட்டாங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாத்திலும் ஜாக்கிரதை. பைபிள் வாசிக்கிற ஜாக்கிரதை, செபிக்கிற ஜாக்கிரதை, ஆண்டவர் ஆராதிக்கிற ஜாக்கிரதை, ஆண்டு வசனத்தை தியானிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் ஆண்டவருடைய கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரயோஜனப்படுத்திக்கணும். நாட்கள் பொல்லாத பாக்குறோம் இல்லையா? நாட்கள் பொல்லாத ஆனவையால் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் சொன்ன கடைசி காலம், கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி பரிசுத்த பவுல் நமக்கு திட்டமா எழுதி வச்சிருக்கிறார். சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தான் சொல்ற நாட்கள் பொல்லாத ஆனப்பிள்ளையால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. நம்ம கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்தாவிட்டால் ஆண்டு வரும்போது நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலை. அழுதாலும் கிடைக்காது. ஏசா போல கண்ணீர் விட்டு அழுதாலும் மனம் திரும்பல் காணல. அந்த சூழ்நிலைக்கு யாரும் தள்ளப்படக்கூடாது. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாள் நம்ம ஜாக்கிரதையா பைபிள் வாசிப்போம், ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரோடு சஞ்சரிப்போம். இந்த நாட்கள் கடைசி நாட்கள். நோவா கர்த்தரோடு சஞ்சரித்தார், ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தார். நம்ம கர்த்தரோடு சஞ்சரிக்க வேண்டும். கடைசி வினாடியில இருக்கிறோம்.